தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்று 30 நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கு. கைஸ், முதலமைச்சர் விஜய் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 30 நாளை தாண்டி இருக்கு. சோ 30 நாள்ல டிவிக்கு அரசாங்கம் செஞ்ச உருப்படியான விஷயம் என்ன, உருப்படாத விஷயம் என்ன அப்படின்றத வீடியோல பார்க்க போறோம். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். சோ இது கூடவே முதலமைச்சர் விஜய்க்கு பெண்கள் மேல அக்கறை இல்லையா அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்டிருக்காரு. ஸ்ரீவைகுண்டத்தில் முதலமைச்சர் விஜயின் ரசிகை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து உதயநிதி தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சருக்கு அக்கறை இருக்கிறதா என. ஏன்னா டிவிக்கு சார்ந்தவங்க பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு இருக்காங்க. சோ அதுக்கு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். இது மட்டும் இல்லாம ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் தொடர் மின்வெட்டு வருது. இங்க எங்கேயுமே கரண்டே இருக்க மாட்டுது. இங்க வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறோம். ஓ, அப்படியா விஷயம்? இதுக்கு வந்து நிர்வாக திறமையின்மை தான் காரணம் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிங்க சொல்றாங்க. ஆனா டிவிக்கு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அவரு ஒரு காரணம் சொல்றாரு. அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். இது கூட ரொம்ப முக்கியமான விஷயம், 3 சேனலை வந்து டிவிக்கு அரசாங்கம் முடக்கி இருக்கு. தொலைக்காட்சிகள் முடக்கப்பட்டதற்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமது கண்டனங்களை பதிவு செய்து வரக்கூடிய சோ இது வந்து பாத்தீங்கன்னா பழிவாங்கல் நடவடிக்கை தான். சோ இது வேணும்னே வந்து பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் ஆளுங்கட்சி அமைச்சர் ராஜ்மோகன் அதுக்கு வேற ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த வேற எந்த பர்சனல் ரீசன்ஸோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸோ இதுல இல்லவே சார், 4 நாளா சேனல் வரல, முழு வீச்சுல பணிகள் நடக்குதுன்னு சொல்றீங்க. 4 நாளா இன்னும் அதை சரி பண்ண முடியலையா? ஆமாங்க, இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, சீக்கிரம் பிடிக்கணும். அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? முதல்ல முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்து 30 நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. சோ அப்படின்னும் போது அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். இதோட நிறுத்திக்கலாம்ல. ஏன்னா பெரிய விஷயம், 2 கட்சிகளை வந்து தூக்கி போட்டு புதுசா ஒரு கட்சி வந்து அந்த இடத்துல உட்காருது. அதுக்கு உண்மையிலே பாராட்டுகள் தெரிவிக்கலாம். நன்றி நன்றி நன்றி. ஓவராலா ஒரு 30 நாள்ல 3 ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்லயே சைன் போட்டாரு. சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதுக்கு அடுத்து 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அதுக்கு அடுத்து போதைப் பொருள் தடுப்பு படை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. போதைப் பொருள் தடுப்பு படை எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றத சோஷியல் மீடியால நம்மளால பார்க்கவே முடியல. ஆனா சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து பாத்தீங்கன்னா முந்தானேத்து தான் லான்ச் பண்ணிருக்காரு. சோ அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு வைங்களேன். அதுக்கு அடுத்து 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அது வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மக்களுக்கு போட்ட நாமோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா 200 யூனிட் மாசம் ஃப்ரீன்னு சொன்னாரு. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 200 யூனிட் வந்து 2 மாசத்துக்கு ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம 500 யூனிட் அந்த ஸ்லாபுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு தான் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய செக் வச்சு ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை. இது வந்து பயங்கரமான ஒரு சேஞ்ச். இது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படை இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்துச்சு, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸுக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா ரீல்ஸ் போட்டு தாக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சிங்கப்பெண் அதிரடிப்படை அங்க வந்துருச்சு இங்க வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓவராலா தமிழ்நாடு ஃபுல்லாவே 70 பெட்ரோல் யூனிட்ஸ் தான் பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. 2500 பேரை ரெக்ரூட் பண்ணுவோம் தான் சொல்லிருக்காங்க. இன்னும் பண்ணல, அதுக்கான நிதி ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதெல்லாம் பண்ணாதான் இந்த ஃபோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படினே தெரியும். மத்தபடி ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு 4 பேர் ஒரு ஜீப் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு பெண்கள் பாதுகாப்பை அப்படியே இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லணும். வாய்ப்பில்லை ராஜா. இப்போதைக்கு இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த போலீஸுக்கு யூனிஃபார்மை மட்டும் தான் மாத்திருக்காங்க. மத்தபடி எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. அவங்களுக்கு தகவல் கொடுக்கிறதுக்கான எண்ணும் பாத்தீங்கன்னா 100க்கு கால் பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க. சோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு நம்பரும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம் மேடம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. பட் இது ஒரு இனிஷியேட்டிவா தான் நான் பாக்குறேன். சோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா இப்போதைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்து பாதுகாப்பை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு பெட்டரான விஷயம் தான். ஆனா உங்களுக்கு வெறுங்கையை வீசிக்கிட்டு பாதுகாப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. புரியலையே. அவங்களுக்கான வெப்பன்ஸையும் கொடுக்கணும், அவங்களுக்கான பவரையும் கொடுக்கணும். ஏன்னா இங்க நார்மல் மனுஷங்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னது, நம்ம கிட்ட இல்லாத ஒரு பவர் அவங்க கிட்ட இருக்கு. அந்த பவர் என்னது? வெப்பன்ஸ் தான். அதாவது நீங்க வந்து கன்னை கொடுக்கணும்னு சொல்ல வரல, அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கல, அந்த கன்னாவது கையில கொடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நீ அப்படி வரியா? 2 சிங்கப்பெண் அதிரடிப்படை காவலர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். ஒரு 4 பேர் கஞ்சா போதையில வந்து ஒரு பொண்ணை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். சோ இந்த 2 பேரால அவங்கள தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒன்றும் சினிமா கிடையாது. அது பெண் காவலர்கள் இல்ல, ஆண் காவலர்களே அங்க இருந்தாலும் இவங்க வெறுங்கையை வீசிக்கிட்டு கையில லட்டியை வச்சுக்கிட்டு போயிட்டு தடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஆப்வியஸா பாசிபிள் இல்ல. பிராக்டிகலா யோசிக்கணும்ல. சோ அப்படின்னும் போது இவங்க கிட்ட அந்த வெப்பன்ஸ் இருக்கணும். சோ வெப்பன்ஸ் இருந்தாதான் அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க பர்சன்ஸ்க்கு போதையில வரவனுங்களுக்கு, போதை பொருளை யூஸ் பண்ணிட்டு வரவனுங்களுக்கு பயம் வரும். சோ அந்த பயம்
பயத்தை வந்து கிரியேட் பண்ணணும்னா வெப்பன்ஸை கொடுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திட்டு சேம் அதே நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்றது ஆல்ரெடி இருக்கிற மேட்டரை திருப்பி கொண்டு வர மாதிரி தான். நோ கமெண்ட்ஸ், சிம்பிள் எஸ். சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் அது இம்ப்ரூவ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்து பாசிட்டிவான விஷயமா நான் என்ன பார்க்கறேன்னா, இந்த கவர்மெண்ட் ஆபீசஸ்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த லஞ்சம் வாங்குவாங்கல்ல, ஒரு 100, 200, 1000 அப்படின்ற மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்களே, அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அதை பார்க்கும்போது ஓகே, அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது அதிமுக திமுக ஆட்சியில் இல்லாததுல அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. சோ இது தவிர பாசிட்டிவா என்ன இந்த 30 நாள்ல பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது அதை தவிர பாசிட்டிவா பெருசா எதுவும் இல்லை. பட் நெகட்டிவா கொஞ்சம் விஷயம் இருக்குது. அதுதான் மேஜரா இந்த பவர் கட்டு. இந்த பவர் கட்டு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. அரசாங்கத்தால இப்போ வரைக்கும் சரி பண்ணவே முடியல. சோ இதை தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நிர்வாக திறமையின்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரணத்தை வந்து மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பட் அதுக்கான சொல்யூஷன் மட்டும் கொடுக்குறாங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாரம் திமுக தான் காரணம்ன்றாங்க, ஒரு வாரம் டெக்னிக்கல் ஃபால்ட்ன்றாங்க, ஒரு நாள் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர்ன்றாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒரு காரணத்தை சொல்றாங்க. மக்கள் தினம் வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. சோ இந்த போராட்டத்துக்குலாம் ஒரு எண்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த எண்டு தான் இருக்க மாட்டுது. நீங்க கொடுக்குற 200 யூனிட் ஃப்ரீ தான் வேணாம், எங்களுக்கு ஒழுங்கா கரண்ட் கொடுங்க. நம்மளே வீடியோ எடுக்கும் போது 10 வாட்டி கட் ஆகுது. சோ எவ்வளவு பிரச்சனை தெரியுமா இந்த பவர் கட்டால, எத்தனை பிசினஸ் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு தெரியுமா. ஆனா அரசாங்கத்தால ஒரு பவர் கட்டை சரி பண்ண முடியல. கேட்டா ஃபியூஸை திருடிட்டு போயிடுறாங்கன்றாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா ஃபியூஸை திருடிட்டு போயிட்டு இருக்காங்களா, சென்னை ஃபுல்லா ஃபியூஸை திருடிட்டு போயிட்டு இருக்காங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இதுக்கு வந்து அமைச்சர் புதுசா கொடுத்திருக்க விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மின்சார தட்டுப்பாடுலாம் இல்ல, ஏதோ 1-2 இடத்துல இருந்தது, அது கூட சரி பண்ணியாச்சு. இப்ப மின்சாரம் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் ஃபால்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் உங்க விளக்கத்தை கேட்டு கேட்டு காதுலாம் வலிக்குது சார், விளக்கம் வேணாம் சார் எங்களுக்கு. நம்ம மின் தட்டுப்பாடு எங்கேயுமே ஏற்படவில்லை. ஐயா, என் ஆடு திருடு போல, யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட. மின் தட்டுப்பாடுனால நமக்கு வந்து எங்கேயும் ஃபெயிலியர் ஏற்படவில்லை. எல்லா எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர், டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ மற்றபடி எங்கேயும் மின் தட்டுப்பாடு நமக்கு இல்லை. சொல்யூஷனை மட்டும் கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. விளக்கமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆலோசனையா போட்டுக்கிட்டு இருக்காங்க, சொல்யூஷன் மட்டும் வந்து தொலைய மாட்டுது. திமுகவோட ஆட்கள் வந்து ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கட்டுமே, இது எல்லாத்துக்குமான பவர் யாருக்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட தானே இருக்கு. திமுக ஆட்கள் உள்ள இருக்காங்க, ஈபில சரியா வேலை செய்யலாம், வேலையை விட்டு தூக்குங்க. மொத்த கண்ட்ரோல் உங்க தானே இருக்குது. அப்ப நிர்வாகம் உங்ககிட்ட தான் இருக்கணும் போது சோ நிர்வாக திறமையின்மை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. மக்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்துக்கு மின் தட்டுப்பாடு ஏற்படுது, மின் தடை ஏற்படுது, தொடர்ச்சியான மின்வெட்டு சென்னையில இல்ல ஸ்ரீபெரும்புதூர்ல இல்ல காஞ்சிபுரத்துல இல்ல செங்கல்பட்டுல இல்ல பல்வேறு மாவட்டங்கள் கூடிய ஒரு தொழிற்சாலை கூட எங்களுக்கு மின்வெட்டுங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஈபில இருக்க பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட பெரிய வெறுப்பை வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு எதிராக கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களே சஃபர் ஆகும் போது ஏனா விஜய் அண்ணா ஏனா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த 30 நாள் அவரோட 30 நாள் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பவர் கட் பிரச்சனையால நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதான் உண்மை. மொத்த பேரும் ஓட்ட போட்டு இப்போ உட்காந்து என்ன தம்பி இப்ப அழுதா என்ன அர்த்தம்? சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்குன்றது உண்மையிலே ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருந்தது. திமுக ஆட்சியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் தாவேக்கா ஆட்சியில் இருந்தது, கொஞ்சம் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இதுக்காக தான் விஜய் அவர்கள் நிறைய ஆலோசனைகள்லாம் போறாங்க சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா. பட் சொல்யூஷன் மட்டும் வருதான்னு பாத்தீங்கன்னா வரமாட்டுது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்போ வரைக்கும் பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இந்த மாதிரி தாவேக்காவோட 30 நாள் ஆட்சியில நெகட்டிவ்ஸும் இருக்குது, சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே கம்பேர் பண்ணும்போது சில பாசிட்டிவ்ஸ், நான் சொல்றது கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க, ஏடிஎம்கே டிஎம்கேவை கம்பேர் பண்ணும்போது சில பாசிட்டிவ்ஸ் இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா புதுசா வந்ததுனாலே என்னன்னு தெரியல, அவங்களால பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து திறம்பட கையாள முடியல. மேபி அது கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வைங்களேன். ஆனா சட்ட ஒழுங்குக்கு டைம் கொடுக்க முடியாது. முதலமைச்சர் விஜய் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். இன்னொன்னு டிவிக்கு நிர்வாகிகளே பல இடத்துல பாத்தீங்கன்னா பாலியல் சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆயிட்டு தான் இருக்காங்க. சோ அவ்வளவு பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளே இருக்கு. கட்சியில இருக்க நிர்வாகிகளை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகாவோட எம்எல்ஏ இருக்காங்களே, எம்எல்ஏவோட நெருங்கிய வட்டாரம் தாவேகா நிர்வாகிகள் வந்து பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு இருக்கானுங்க. சோ இது சம்பந்தமா தாவேகா எம்எல்ஏ ஏன் விசாரிக்கல அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சருக்கு அக்கறை இருக்கிறதா என்று உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். உண்மையிலே பெண்கள் பாதுகாப்புல உங்களுக்கு அக்கறை இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சோ இதை வந்து மூடி மறைக்குது தாவேகா அரசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா இது வந்து பெரிய பேசு பொருளாவே ஆகல. பொள்ளாச்சி சம்பவம் எப்படி பேசு பொருளாச்சு, அதே மாதிரி தாங்க இதுவும் பேசு பொருளாகணும். இதுல வேற பாதிக்கப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு டீலிங் பேசியிருக்காங்களா, இந்த மாதிரி வேலை வாங்கி தரோம் புசியானந்த் கிட்ட சொல்லி அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்களா. சோ இது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு, அதை காம்பன்சேட் பண்றதுக்கு அமைச்சர்கிட்ட சொல்லி வேலை வாங்கி தரணும்லாம் பேசுறது அயோக்கியத்தனம் சார். டிவிக்கு அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்ற முதலமைச்சர் அவர்களே, சிங்கப்பெண் படைய போட்ட முதலமைச்சர் அவர்களே, நீங்க தான் இதுக்கு பதில் சொல்லணும். உங்க கட்சி எம்எல்ஏ, உங்க கட்சி எம்எல்ஏவை சார்ந்தவங்க, உங்க கட்சி நிர்வாகிகள், சோ இவங்க வந்து இந்த மாதிரி குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டாலும் ஆக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் சார் இருக்கணும். என்ன எழவி அது எனக்கு புரியலையா? அப்ப மேலிடம் ஏதோ ஒன்று சம்பந்தப்படுதுன்னா அந்த மேலிடத்துல இருக்க அமைச்சர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்க வருது. சோ அது மேல ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாங்க. இது வந்து திமுக சொல்லுது, திமுகலாம் இதை சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க கேட்கிற கேள்வி கரெக்டான கேள்வி தான். பட் திமுக கேட்கிற கேள்வி சரியான கேள்வியா தான் இங்க பார்க்கணும். ஏன்னா இங்க எவன் கேள்வி கேட்கறான்றதை நீங்க பார்க்க கூடாது, கேட்கிற கேள்வி கரெக்டா அப்படின்றத இங்க பார்க்கணும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவோட எம்எல்ஏக்கு சார்ந்தவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்ற வழக்குல வந்து ஈடுபடுறாங்க, பாலியல் குற்ற சம்பவத்துல வந்து ஈடுபடுறாங்க. டிவிக்கு கட்சி பேரை வச்சு அவங்க அந்த பொண்ணு வந்து வேற யாரும் இல்ல, விஜய் அவரோட ரசிகை, விஜய் அவரோட ரசிகை, அவங்களும் விஜய்க்கு அவருக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க. சோ அப்படின்னும் போது அது மேல ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன் எடுக்கணும். கட்சியில யாரா இருந்தாலும் பாகுபாடு பார்க்காம அந்த அமைச்சர் யாருன்னு விசாரிக்கணும், எம்எல்ஏ கூப்பிட்டு விசாரிக்கணும். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. சோ எல்லாரும் மேல ஸ்ட்ரிக்ட்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. டிவிகேவோட ரசிகர்கள், தொண்டர்கள், ஓட்டு போட்டவங்க எல்லாம் இதை எடுத்து கேள்வி கேளுங்க, இது பேசு பொருள் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா பொள்ளாச்சி சம்பவத்தை எப்படி எல்லாருமே பேசணுமோ அதே மாதிரி இந்த மேட்டரையும் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், 3 சேனல் வந்து முடக்கப்பட்டிருக்கு. சோ இந்த 3 சேனல் வந்து பாத்தீங்கன்னா பாலிமர் நியூஸ், நியூஸ் 24/7 தமிழ், அதுக்கடுத்து தமிழ் ஜனம் அப்படின்ற ஒரு சேனல். தொலைக்காட்சிகள் முடக்கப்பட்டதற்கு எதிராக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமது கண்டனங்களை பதிவு செய்து வரக்கூடிய இந்த 3 சேனலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கேபிள் டிவில இருந்து முடக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. சோ இத வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் ராஜ்மோகன் கேட்கும்போது அப்படிலாம் முடக்கலாம் படலங்க, அது தொழில்நுட்ப கோளாறு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த 3 சேனலோட ஃப்ரீக்வன்சி மட்டும் பாத்தீங்கன்னா அந்த இதுல மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சோ அது வந்து தொழில்நுட்ப கோளாறு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? எதிர்க்கட்சியில இருக்கவங்கள கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது எப்படி அந்த 3 சேனலுக்கு மட்டும் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேக்குறாங்க. அதுக்கு அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா தெரியலையா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா இது ஒரு நாள் வந்த பிரச்சனை இல்ல, நாளைக்கு மேல தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த சேனலுக்கு வந்து முடக்கப்பட்டதாவே இருக்கு. சோ அப்படின்னும் போது கேள்வி வரதானே சார் செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. பொலிட்டிக்கல் இதுல இல்லவே சார் 4 நாளா சேனல் வரல, முழு வீச்சுல பணிகள் நடக்குதுன்னு சொல்றீங்க. 4 நாளா இன்னும் அதை சரி பண்ண முடியலையா? ஆமாங்க, நன்றி. எப்ப சரி செய்யப்படும்? தொழில்நுட்ப கூடாது எவ்வளவு சீக்கிரம் சரி செய்ய முடியுமோ. 4 நாள் ஆயிடுச்சு. ஆமா எவ்வளவு சீக்கிரம். இப்போ ஒரு செயல் திட்டம், ஒரு பப்ளிக் ஓரியன்டட் ப்ராஜெக்ட்னா அதுக்கு ஒரு டேட் டைம் சொல்லலாம். இது கிரைசிஸ் ஃபிக்ஸ் பண்ற சிச்சுவேஷன். மீண்டும் தெளிவுபடுத்தினா இதுல எந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸோ பர்சனல் ரீசன்ஸோ இல்லை, இந்த முழுக்க 200% டெக்னிக்கல் ரீசன்ஸ் தான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொல்றீங்க, சரி ஓகே, ஒரு நாள் வரலாம், 2 நாள் வரலாம். அப்படின்னும் போது இது தொடர்ந்து வருதுன்னா அப்ப இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் சொல்றது நம்மளும் யோசிக்க தானே தோணுது. ஏன்னா மின்வெட்டு பிரச்சனை இந்த சேனல்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தது. சோ அதனால இது வந்து இதை பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தாவேகா அரசாங்கத்துக்கு எதிராக பேசுறதுனால சேனல்கள் முடக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அமைச்சர் ராஜ்மோகன் என்னதான் டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொன்னாலும் இத்தனை நாள் தொடர்ந்து அந்த ஃபால்ட் நீடிக்கிறத பார்க்கும்போது உள்குத்து இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் சந்தேகிக்கிறது நம்மளுக்கும் அப்படிதான் யோசிக்க தோணுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல
தோணுது. சோ இது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்ப சன் டிவி ஜெயா டிவி உள்நோக்கம் இருக்குன்னா அப்ப இந்த சேனல்களை தான் நாங்க முடக்கி இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நியாயமான கருத்து தான், இல்லன்னு சொல்லி. ஆனா சன் டிவி ஜெயா டிவி பாக்குறவங்க அந்த கட்சிக்காரங்க பார்ப்பாங்க. ஆனா பாலிமர், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் 24/7 தமிழ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெகுஜன மக்கள் பாக்குற சேனல். ஓகே, இந்த சேனல்லாம் ஓரளவுக்கு நம்பிக்கையான சேனல் அப்படின்னு நினைச்சு பாக்குற சேனல். சோ இந்த சேனல் ஒரு நியூஸ் எடுத்து போடுதுன்னா அது பேசு பொருள் ஆகிறது ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவன் இன்னும் திருந்தல மாமா. சோ ஓவராலா கடந்த 30 நாள்ல டிவிகே அரசாங்கத்தோட ஆட்சி, விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி சூப்பரா இருந்ததா இல்ல சுமாரா இருந்ததா, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.